ஓம் ஸ்ரீ சத்யநாதாய கிருஷ்ணாய பரபிரம்மனே நமக. கார்த்திக புராணம் முதல் அத்தியாயம். முற்காலத்தில் நைமிசாரண்யத்தில் சூத புராணிகர் சௌனகாதி மக முனிவர்களை பார்த்து கார்த்திக மகாத்மியத்தை சொல்லலுற்றார். ஒரு நாள் திரிலோக சஞ்சாரியான நாரத முனிவர் ஸ்வர்கலோகத்தில் உள்ள பாரிஜாத மலரை எடுத்துக்கொண்டு துவாரகாபுரியை அடைந்து கிருஷ்ண பரமாத்மாவிடம் அம்மலரை சமர்ப்பிக்க அதை கண்ணன் ருக்மிணி தேவியிடம் கொடுத்ததை அறிந்த சத்யபாமை மனம் சகிக்காதவளாகி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் பாரிஜாத மலரை புஷ்பிக்கின்ற கற்பக விருட்சமே தனது உத்தியான வனத்தில் இருக்க வேண்டும் என்று கேட்டு அதன்படியே பகவான் அனுகிரகிக்க மிகவும் சந்தோஷமடைந்த சத்யபாமை தனது நாயகரான கிருஷ்ணமூர்த்தியை நோக்கி சொல்லுகிறாள். ஹே கிருஷ்ணா, நான் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணிய விசேஷத்தினால் புருஷோத்தமரான தங்களையே நாயகனாக அடைந்தேன். என் மாதா பிதாக்களும் என்னை பெற்ற பாகிய விசேஷத்தினால் 3 உலகங்களிலும் கீர்த்தி பெற்றார்கள். 16,000 கோபிகள் ஸ்திரீகளில் நானே சிரேஷ்டமானவளாகவும் இருக்கிறேன். உலகில் பிறந்த மாந்தர்கள் கற்பக விருட்சம் என்ற பெயரை மாத்திரம் அறிந்தவர்களே தவிர கற்பக விருட்சத்தை கனவில் கூட பார்த்தறிய மாட்டார்கள். அப்பேற்பட்ட மகிமை பொருந்திய கற்பக விருட்சம் எனது இல்லத்திலேயே இருக்கின்றது. ஸ்வர்க, மத்திய, பாதாளம் என்ற 3 உலகங்களுக்கும் நாயகராகவும் சாட்சாத் ஜெகன்மாதாவான ஸ்ரீ லக்ஷ்மி தேவிக்கு பத்தியான ஸ்ரீமன் நாராயண மூர்த்தியாகிய தங்களுக்கு மிகவும் பிரியமானவளாக இருக்கிறேன். உலகத்திலேயே யாருக்கும் கிட்டாத வைபவமும் பெருமையும் போக பாக்கியங்களும் பெற்றிருக்கும் எனக்கு தங்களிடம் ஒன்றை கேட்க வேண்டும் என்ற விருப்பம் உண்டாகிறது. அதாவது, நான் இப்பேற்பட்ட சௌபாகியங்களை அடைய பெற்ற காரணம் யாது? எனது பூர்வ ஜென்ம விருத்தாந்தம் என்ன? என்னால் செய்யப்பட்ட பூர்வ புண்ணிய விசேஷங்கள் யாவை என்பதை விஸ்தாரமாக தெரிவிக்க வேண்டும். ஏனெனில் எனது பூர்வ ஜென்ம விருத்தாந்தத்தை அறிந்து இப்பிறவியிலும் நான் அவ்வாறே சத்கர்மாக்களை செய்து இனிவரும் பிறவியிலும் தங்களையே நாயகனாக அடையும் பாக்கியத்தை பெற வேண்டும் என்ற காரணத்தை கூறி பகவானை பிரார்த்திக்க கண்ணபிரான் புன் சிரிப்புடன் சத்யபாமையின் கையை தனது கரத்தினால் பற்றி கொண்டு மிக்க உல்லாசமாக நடந்து கொண்டு நந்தனச்சோலையில் கற்பக விருட்சத்தின் அடியில் அமர்ந்து சத்யபாமையை நோக்கி சொல்லலானார். ஓ பாமையே, பூர்வத்தில் நாரத முனிவர் பிருது மகாராஜாவுக்கு உரைத்த கார்த்திக மகாத்மியத்தை நீ கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்றாலும் உனக்காக இப்பொழுது மறுபடியும் விஸ்தாரமாக சொல்கிறேன், கேட்பாயாக என்று பகவான் சத்யபாமையிடம் கார்த்திக மகாத்மியத்தை சொல்ல தொடங்கினார். கேளாய் சத்யபாமா, பூர்வம் கிருதயுகத்தில் முடிவில் ஹேமாத்ரி என்ற இமயமலைக்கு சமீபத்தில் உள்ள மாயாபுரி என்னும் பட்டணத்தில் ஆத்ரேய கோத்திரத்தில் உதித்த தேவசர்மா என்ற ஓர் பிராமணர் சகல வேத சாஸ்திர சம்பன்னராய் தனது தர்ம பத்னி சமேதராக பிரதிதினம் அதிதி பூஜை, ஔபாசனம், சூரிய ஆராதனம் முதலிய சத்கர்மானுஷ்டபராகி மற்றொரு சூரியனே போன்று விளங்கி வந்தார். அப்பிராமணருக்கு ஆண் சந்ததியின்றி குணவதி என்ற மகள் இருந்தாள். அவளுக்கு சகல கலைகளையும் கற்பித்து விவாக வயது வந்ததும் தனது சிஷ்யர்களில் ஒருவரான சந்திரன் என்பவனுக்கு தன் மகளான குணவதியை கல்யாணம் செய்து கொடுத்து தனக்கு ஆண் சந்ததி இல்லாத காரணத்தினால் தன் மருமகனான சந்திரனையே புத்திரனாகவே பாவித்து தனது இல்லத்திலேயே வசிக்கச் செய்தார். அந்த சந்திரனும் தனது மாமனாரான தேவசர்மாவை பிதாவாகவே நினைத்து அன்போடு தன் பத்தினியான குணவதியுடன் வசித்து வந்தான். இவ்விதமாக வசித்து வரும் காலத்தில் ஓர் நாள் ஹோமத்திற்கு வேண்டியதான தருபை, சமிதி முதலியவைகளை கொண்டு வருவதற்காக தேவசர்மாவும் சந்திரனும் புறப்பட்டு இமயமலை கடுத்துள்ள வனத்திற்கு சென்று தங்களுக்கு தேவையான ஹோம திரவியங்களை சேகரித்து எடுத்துக்கொண்டு அவ்வனத்தில் வனப்பை பார்த்து ரசித்து சந்தோஷமாக திரும்பி வரும் வழியில் கோர ரூபமுடன் கூடிய ஒரு ராட்சசன் எதிர்படவே
அவ்விருவர்களும் மிக்க பயந்து ஓடவும் சக்தியற்றவர்களாகினர். அவ்வரக்கனும் இவர்களை பிடித்து இம்சித்து கொன்றுவிட்டான். ஹேபாமா, இவ்வாறு கொல்லப்பட்ட தேவசர்மாவும் சந்திரனும் சௌர மதத்தை அவலம்பித்து சூரிய பகவானையே பூஜார்ச்சன ஜப ஹோமாதிகளால் ஆராதித்து வந்தவர்களாக இருந்தாலும் உலகத்தில் சௌரம், சைவம், கானாபத்தியம், காபாலிகம், வைஷ்ணவம், சாக்தம் முதலிய 6 மதத்தினரும் நதிகளின் மூலமாக எல்லா மலை தண்ணீரும் சமுத்திரத்தை அடைவது போல எனது திவ்ய வாசஸ்தானமான வைகுண்டத்தையே அடைந்தார்கள் என்றார். ஹரே கிருஷ்ணா.